த கேரிட்ஸ் மக்களுக்கு அன்பான வணக்கம். இதுதான் பொழில் படிக்கிற ஸ்கூலு. குடுவாஞ்சேரியிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மாண்டசரி ஸ்கூல் இது. அவங்க ஸ்கூலில் வந்து இன்றைக்கி சீசன்ஸ் பற்றின ஒரு எக்ஸிபிஷன் வந்து டீச்சர்ஸே எல்லாமே ரெடி பண்ணி பசங்களுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காகவும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் வந்து ஒரு எக்ஸிபிஷனை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா சம்மர் சீசனில் பசங்க என்னென்ன துணிங்க, எந்த மாதிரி துணிங்க யூஸ் பண்ணுவாங்க, என்னென்னலாம் கிடைக்கும், என்ன பழங்கள் கிடைக்கும், என்ன உணவுகள் கிடைக்கும், அதனுடைய சீசன் எப்படி இருக்கும், வெயில் அடிக்கும், அப்புறம் வந்து அந்த டைமில் என்னெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளநீர், கூழ் எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த காட்டன் கேண்டீஸ், அப்புறம் பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் கடை இதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அந்த மணல் அதெல்லாமே செம்மையாக இருந்தது. அந்த டைமில் கிடைக்கிற பழங்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்து வின்டர் சீசனில் கிடைக்கக்கூடிய பழங்கள் அதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் எப்படி வின்டர் சீசன் இருக்கும், நகரத்தில் எப்படி இருக்கும், அடுத்த ஒரு மலை பிரதேசத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இது வந்து ஒரு இக்லூ டிசைன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து மலை, காடு அந்த மாதிரி. இது வந்து அந்த டைமில் இருக்க செலிப்ரேஷன் பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ், அப்புறம் இயேசுநாதர் பிறக்கிறது, அதை கொண்டாடுறது எல்லாமே சூப்பராக டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இக்லூ மேன் இந்த பாருங்கள், மீன்லாம் அப்படியே துள்ளுற மாதிரி பயங்கரமாக இருந்தது. அந்த டைமில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அப்போ வந்து நம்ம ஸ்வெட்டர்லாம் யூஸ் பண்ணோம் இல்லையா, அது, அப்புறம் இந்த எக்ஸ்மஸ் ட்ரீ எல்லாமே சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆட்டம் சீசனில் இருக்கிற ஃப்ரூட்ஸ், கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், அப்போ யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ் அது எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இலையுதிர் காலம் ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த மணல், இந்த வீடு, அப்போது அங்கே போய் உட்காந்து படிக்கிற, பார்க்குக்கு போய் உட்காந்து படிக்கிறது, அந்த டைம் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், அதெல்லாம் விட ஹைலைட் வந்து அணில் தான். பயங்கரமாக இருந்தது அணில். மரத்து மேலே ஒரு அணில் உட்காந்துருக்க மாதிரி சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன், அதுவும் எந்தெந்த மாதத்துலேருந்து எந்தெந்த மாதம் வரைக்கும்னு டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ரூட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிஜமான ஃப்ரூட்ஸ் மாதிரியே இருந்தது. இந்த பெயிண்டிங் சூப்பராக இருந்தது, அந்த ஸ்ப்ரிங் சீசனுக்கான பெயிண்டிங்கு. அப்போ பார்த்திங்கன்னா அப்போ கிடைக்கிற வெஜிடபிள்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீரோடை, இது அந்த பக்கத்தில் இருக்க வீடுங்க, மீன்களாமே அப்படியே தத்ரூபமாக இருந்தது. ஆக்சுவலி அந்த மரத்தில் ஒரு கூடு இருக்கும், அது கூட ரொம்ப அழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரோஜா பூக்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து எல்லாமே கையிலே செஞ்சு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 1 மாதம் அவங்க டைம் எடுத்துருந்துருக்காங்க இன்றைக்கி டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்றதுக்காக. நம்மளுக்கு ராட்டினம் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதை பிடிச்சி சுற்றிட்டே இருந்தார் பொழில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கில் வந்து என்னெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி சீசனில் குழந்தைங்க எப்படி விளையாடுவாங்க அப்படின்றதெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே ரொம்ப தத்ரூபமாக இருந்தது. ரொம்ப யோசித்து நுணுக்கமான வேலைப்பாடுகள். அங்கே வந்து ஒரு வாட்ச்மேன்லேருந்து எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதெல்லாமே அவங்க கையில் பண்ண ஹேண்ட்கிராஃப்ட் விஷயங்கள் தான். ரொம்ப மெனக்கெட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசன் ஆரம்பமே அற்புதமாக ஒரு கொடையோடு ஆரம்பிச்சிருந்தாங்க. மான்சூன் இது எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, மழை அப்படியே கொட்டுற மாதிரியே இருந்தது. மேலெல்லாம் அப்படியே வந்து அழகாக ஒட்டி மழை கொட்டுற மாதிரியே இந்த ட்ரெயின் ட்ராப்ஸ் பண்ணியிருந்தாங்க சூப்பராக. அடுத்து பார்த்திங்கன்னா வானவில் பயங்கரமாக இருந்தது அவங்கக்கிட்ட. மஷ்ரூம், காளான்கள் முளைக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் கூட ரொம்ப அழகாக டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்னெயில்லாம் வந்து அவங்களே எல்லாம் கையில் செஞ்சு குழந்தைங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ், நூடுல்ஸ் தத்ரூபமாக இருந்தது. ஆக்சுவலி இதான் நான் சொன்ன ரெயின்போ ரொம்ப சூப்பராக இருந்தது டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் நேரில் அப்படியே பார்க்கும்போது இது என்னதுன்னு ஒரு விஷயமாக கேட்டு தெரிஞ்சிக்கும் போது அவங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது, சொல்கிறவங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருந்தது, டீச்சர்ஸ் எல்லாருக்குமே. இது ஸ்னெயில். அடுத்து பார்த்திங்கன்னா அது க்யூட்டான விஷயம் ஃப்ராக். அவங்க ஹேண்ட் கிராஃப்டில் செஞ்சது இந்த ஃப்ராகு சூப்பராக இருந்தது.
ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. ஒரு குழந்தைகிட்டயும் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அவங்க வந்து இதை பார்த்து கற்றுக்கிறது மட்டும் பெரிய விஷயம் இல்லை, இதை ஐடென்டிஃபை பண்ணுறதும் பெரிய விஷயம் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. ஒரு குழந்தைகிட்டயும் பேசி இது என்னது இது என்னதுன்னு அவங்கக்கிட்ட இருந்தே ஆன்சர் வர வச்சாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்க என்ஜாய் பண்ணாங்களோ இல்லையோ, நாங்கள் வந்து டீச்சர்ஸோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம். இந்த டே வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த எக்ஸிபிஷனை எங்களோட பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.